Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்திரன் அவர்கள் இந்த வந்த படத்துக்கான சூப்பரான விஷயம், இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு உண்மையான தகவலையும் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இந்த வாரம் வந்த படங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்கு முன்னாடி, சார் எப்படி சார் படம் வந்து அங்கே ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா சார்? படம் ரிலீஸ் ஆயிருச்சு, கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலை. கர்நாடகாவை தவிர உலகம் முழுக்க அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் தான் தெளிவாக இருந்துட்டார். ஆக்சுவலாக கர்நாடகாவில் வேண்டாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்துட்டார். ஒரு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவருக்கு ஒரு 20 கோடி ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். அவர் அந்த வார்த்தை முக்கியமாக பணம் முக்கியமானு பார்த்துட்டு, இல்லை நம்ம அந்த வார்த்தை தான் முக்கியம், அதனால் நம்ம எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு இருந்துட்டார். அது அங்கே உள்ளவங்களுக்கே பெரிய வியப்பை ஏற்படுத்திருக்கு. என்னென்னா, எப்போவுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய நடிகர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க வேறு வழி இல்லாமல். கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஸ்டபனாக இருந்ததே கிடையாது. அதே மாதிரி கமலும் வழிக்கு வந்துடுவார்னு அவங்க நினச்சி ஒரு வேலை பண்ணாங்க. நீதிமன்றம் வரைக்கும் கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். ஸோ அதனால் எதிர்காலத்திலும் அவர் இப்படி தான் இருப்பார். ஓகே, அவருடைய கருத்தை மாற்றிக்க மாட்டார். சரி. அப்புறம் இடையில வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம ஆளுங்க நிறைய ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து அதாவது வந்து தமிழ் மொழி மூத்த மொழியா, அதாவது மொழிகளிலே மூத்த மொழி எது அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக். ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்ன வரும்? இல்லைங்க, அதற்கு மொழி வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். சரி. ஏன்னா இந்த தொடர்ந்து இந்த மொழியை ஆராய்ச்சி பண்ணுறவங்க பதில் சொல்லணும். ஆனால் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நடிகன் தானே சொல்கிறாரு, நாம் எதுக்கு போய் கருத்து சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பிரச்சனை வந்து கமலுக்கும் கர்நாடகத்துக்கும் இல்லை, தமிழுக்கும் கர்நாடகாவுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம் தமிழ் மொழி வந்து பல இடங்களில் அவமதிக்கப்படுது, முக்கியமாக கர்நாடகாவில். அப்போ நாம் இறங்கி இந்த மொழி தொடர்பான உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்லணும். இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒன்று இருக்குது. வருஷானா பல கோடிகள் அதுக்கு ஒதுக்குறாங்க. அப்போ அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு இருக்கிற ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை இந்த நேரத்தில் வாயை திறக்கலைன்னா அப்புறம் எந்த நேரத்தில் வாயை திறக்க போகுது? அவங்க தானே வந்து சொல்லணும். இன்னொன்று பல மொழி வல்லுநர்கள் இங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசணும். இப்போ நம்மெல்லாம் கேள்விப்பட்டதை வச்சு தான் பேசணும். இப்போ தமிழ் மூத்த மொழிங்கிறது நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான மொழின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் சொல்கிறோம். திருக்குறள் வந்து அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. தொல்காப்பியம் வந்து உலகத்திலே மிக மூத்த ஒரு இலக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தமிழ் மூத்த மொழின்னு சொல்கிறோம். அதுக்காக கன்னடமும் ரொம்ப ஏதோ நேற்று தோன்றின மொழின்னு யாருமே சொல்லலை, கமலும் அதை சொல்லலை. உன் மொழியும் என் மொழியும் சகோதர மொழின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் பிரச்சனையாகி போச்சு. ஆனால் இந்த நேரத்தில் பேச வேண்டிய எல்லாருமே அமைதியாக இருக்கிறது தான் ஏன்னு நமக்கு புரியல. ஒருவேளை இவங்க வந்து 2 மாநிலங்களுக்கு இடையேயான அந்த கலவரத்தை நம்ம பெருசாக்கிடக்கூடாது, நம்ம கருத்தே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா தானாக சரியாயிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து சாத்வீகமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, தமிழ் தான் கன்னடத்தை விட மூத்த மொழின்னு நீங்கள் சொல்கிறத, ஏங்க நாங்கள் தாங்க கெத்து அப்படின்னு சொல்லாமல், இல்லைங்க ஆராய்ச்சிப்படி இது இப்போ தோன்றுச்சு, இது இப்போ தோன்றுச்சுன்னு ஒரு சின்ன கருத்தை நீங்கள் முன் வச்சிங்கன்னா, அதை வலிக்காமல் முன் வச்சிங்கன்னா அவங்க கூட தான் ஏற்றுப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் அதை இந்த நேரத்தில் சொல்லணும். யாரும் சொல்லலை, அது பெரிய வருத்தம் தான். நிச்சயமா. சரி, அப்படி வந்து ஒரு இப்போ நீங்கள் சொல்ற ஒரு கருத்துக்களில் பார்க்கும்பொழுது, அண்ணன்றவரை அண்ணன் மட்டும்தான் சொல்ல முடியும், தம்பியை தம்பின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பட் இதில் வந்து இல்லை நீ வந்து அண்ணனாக இருக்க வேண்டாம், நான் வந்து தம்பியாக இருந்துக்கிறேன், நீ அண்ணனாக இருந்துக்க அப்படின்னு ஒரு மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் கூட சொல்வதற்கு யாரும் முன் வரல. ஒரு புரிதலுக்குரிய இல்லைங்க, கர்நாடகாவில் இருக்கிற ஒற்றுமை இங்கே இல்லைங்கிறது தான் இதில் இருக்கிற துரதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் அங்கே கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீதிமன்றமே ஒன்று சேர்ந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? நீதிமன்றம் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும். ஆனால் அவங்க சொல்கிற கருத்தே நீ முதல்ல மன்னிப்பு கேளு, அப்போ தான் அந்த வழக்கே கையில் எடுப்பாங்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நீதிமன்றத்துக்கு இல்லைல்ல. நாம் எதுக்கு போகிறோம்? எனக்கு அங்கே போனால் நீதி கிடைக்கும்னு போகிறோம். நீங்கள் விசாரிச்சுட்டு இல்லைப்பா நீ சொல்கிறது தப்பு, உனக்கு நான் வந்து சாதகமாக தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு கூட சொல்லுங்கள். ஆனால் இந்த வழக்கை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ ஒருதலை பட்சமானது தானே. அப்போ எல்லாருமே அங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க, இங்கே எல்லாருமே பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை.
என்னன்னா இது கமலஹாசன் சொன்னாருன்னு பார்க்குறாங்க அவங்க. கமல்ஹாசன் சொன்ன ஒரு கருத்து தமிழின் பெருமைகளை பற்றிய கருத்து. அப்போ நீங்கள் தமிழுக்காக வரணும், கமலுக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை, தமிழுக்காக வரணும் இல்லை. கண்டிப்பா. சரி, இவ்வளோ விஷயங்கள் விடுங்க சார், அது பிரச்சனைன்றத தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ விஷயங்கள்லையும் அவர் வந்து கெத்தா, ஸோ இந்த விஷயங்கள் வந்து சரிதான் அப்படின்ற முடிவில் தெளிவாக இருக்கார். சரி, அதை நம்ம அப்புறமேலுக்கு நம்ம பேசிக்கலாம். இப்போ இந்த படங்களுக்கான விஷயங்களில் இப்போ இது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தக் லைஃப் எடுத்திருக்கு? தக் லைஃபை பொறுத்தளவுக்கு அது வந்து பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்டது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். இன்னொன்று முதல் காரணம் வந்து இந்த படத்தினுடைய லெங்க்த்து. எப்போவுமே வந்து ஒரு படம் ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே அமைஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் சுமாரான படமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம மைண்ட் செட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஒரு நல்ல படமே 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுச்சுன்னா நல்ல படமே நமக்கு அழுத்து போயிடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து தக் லைஃப் மாட்டிக்கிச்சு. தொடர்ந்து இங்கே வந்து பார்வையாளர்களும் சரி, திரையரங்க உரிமையாளர்களும் சரி, இங்கே வைக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, படத்தை 2.5 மணி நேரத்தில் முடிச்சிருங்க, ரொம்ப இழுக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. மணிரத்னமாக இருந்தால் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அதுதான் அவங்க பெரிய, ஏன்னா மணிரத்னம் எழுதுகிற டைலாக் வந்து வளவளெல்லாம் எழுத மாட்டார். எல்லா கேரக்டருமே அளந்து தான் பேசும், பக்கம் பக்கமாக பேசாது. அப்போ நீங்கள் படத்துக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே அந்த படத்தை முடித்து கொடுத்துடலாம்ல. அதை அவர் செய்யலைங்கிறது ஒரு முதல் பிரச்சனை. அப்புறம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கமல் வந்து ஒரு அசுரத்தனமான நடிப்பை நடிச்சிருக்கிறார். நீங்கள் கமல் விரும்பிகள் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்க போனால் முழு திருப்தியோட வெளியில் வந்துடலாம். அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வயசுலையும் ஒரு ஹாலிவுட் ஹீரோவை பார்த்தா எப்படி இருக்கும் ஸ்க்ரீனில், அப்படி இருக்கார் அவர். இன்னொன்று ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீ கண்டினியூஸாக நடின்னா புருவம், வாய், பல்லு, கண்ணு, உதடு எல்லாமே நடிக்குது. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் பர்டிகுலராக அவர் கொடுத்துருக்கிறார். நான் இன்னும் சொல்ல போனால் இந்த காட்சிகளை அப்படியே கொண்டு போய் நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போடலாம், இதை பாருங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு பாடமாகவே இருக்கார் இந்த படத்தில். ஆனால் மற்ற அம்சங்கள் அதனோடு பொருந்தி வருகிறதான்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு பெரிய வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா மணிரத்னம் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து இப்படி கொஞ்சம் மேலோட்டமாக அந்த படத்தை பண்ணியிருக்காரோங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. இன்னொன்று, படத்தில் எப்போவுமே ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு மக்கள் மத்தியில் ஒன்று பேச்சு வரும். இப்போ இந்த படம் வெளிவருவதற்கு முன்னாடி என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக சொன்னாங்க அப்படின்னா, பாடல்கள். ரஹ்மான் பாட்டெலாம் பட்டை கிளப்பிருச்சு. ஆனால் படத்தில் அந்த பாடல்களை பயன்படுத்தினாங்கன்னா இல்லை. இப்போ முத்தமழைன்னு ஒரு சாங்கு மொத்த தமிழ்நாடும் பேசின சாங்காக இருந்துச்சு, ஆனால் படத்தில் அது இல்லை. அப்போ படம் பார்க்குறவங்களுக்கு அந்த சாங்கை காத்துக்கிட்டே இருக்காங்க, அடுத்து அதுதான் வரப்போகுது, அதுதான் வரப்போகுது. ஆனால் இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய ஏமாற்றம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை மணிரத்னம் பண்ணியிருக்கிறதா. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்மாங்க, இவர் வேற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. இல்லை, அந்த பாடல்களில் கூட பார்த்தீங்கன்னா, இல்லை தீயோட குரலே நல்லா இருந்தது, அவங்களுக்கே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், ஒருவேளை இந்த பிரச்சனை இல்லை, அது விடுபட்டு போச்சு. ஆமாம், நீங்கள் என்ன தீயை வைக்க சொல்கிறீங்க, சினிமை வைக்க சொல்கிறீங்க, பாட்டே வைக்கல. கண்டிப்பா சார். இப்போ இவ்வளோ விஷயங்களும் சரி, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து, ஏன்னா இவங்க பேன் இண்டியா ஒரு மூவியை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் நகர்த்தி எடுத்துகிட்டு போனது. பட் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் இதை வந்து பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கலாம். பட் அவருடைய டைலாக்ல பிரம்மாண்டம் இருக்க ஒழிஞ்சு இதில் அந்த சில விஷயங்களை காமிக்க மறந்துட்டாரு, தவறிட்டாரு அப்படின்றதுல நீங்கள் சொல்கிறதுல இல்லை, பிரம்மாண்டமெல்லாம் இருக்குது படத்தில். அந்த ஃபைட்டு, நிறைய ஃபைட் இருக்குது படத்தில், ஒன்றும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது, படம் பிரம்மாண்டமாக இருக்குது. நிச்சயமா. இல்லை, சிம்புவோட அவரோட நடிப்பும் கிட்டத்தட்ட வந்து நல்லா. ஆமாம்மா, ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கிறார் சிம்பு. பர்டிகுலராக ஃபைட் சீன்லாம் பட்டை கிளப்பியிருக்கிறார், ரொம்ப பிரமாதம். உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா. ஆமாம்மா, அவர் இருந்து நிறைய பேர் ஒரு பெரும் ரசிகர் கூட்டம் தியேட்டருக்குள்ளே வர்றது வந்து சிம்புக்காக வர்றதுலாம் வர்றாங்க, ஒரு பக்கம் கமலுக்காக வராங்க. இதெல்லாம் எல்லாமே ஓகே தான். பட் அந்த கண்டென்ட்டில் அவர் கொஞ்சம் கோட்டை விட்டாருங்கிற மாதிரி தான் நமக்கு. ஓகே சார். சார், அடுத்து நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுவோம். ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது? கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே, அப்போ இனிமேல் வந்து அவர் பக்கா பிஸி, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியலுக்காக, அரசியல் தான். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாமே அன்போடு கட்டிப்பிடிக்கிற ஒரு விஷயங்கள், அன்பின் அரவணைப்பான ஒரு விஷயம் அது. நீ நல்லா படிச்சிருக்கப்பா, இன்னும் நல்லா படி அப்படின்ற ஒரு விஷயம். இது அரசியலாக எப்படி வேணாலும் திரிக்கலாம். பட் அதில் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு வயது வந்த பெண்ணை மேடையில் வந்து கட்டிப்பிடிப்பது தவறு, அது பெற்றோர்களே இந்த மாதிரி சம்மதிப்பது ரொம்பவும் குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப சங்கடமான ஒரு செயலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே இந்த வேல்முருகன்ட்டு நான் எதிர்பார்க்கல.
ஏன்னா நான் வந்து சிலருடைய பேச்செல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் வேல்முருகனும் ஒருவர். ரொம்ப அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுவார். தமிழர்களுக்காக தொடர்ந்து உரிமை குரல் கொடுக்குறவர்ல வேல்முருகன் மிக முக்கியமான இடத்துல இருக்கார். ஆனால் அவர்கிட்டேருந்து இப்படி ஒரு பார்வை வந்துருச்சுங்கிறது என்னால் வந்து தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா இப்போ அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும், அதில் எந்த கூச்சப்படுகிற விஷயம் எதுவுமே இல்லைங்கிறது. ஏன்னா ரொம்ப இயல்பாக நடக்குது. அது தன்னுடைய ஒரு தங்கையோ ஒரு தன் கூட பிறந்த ஒரு சகோதரி, நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம எப்படி தோளில் கையப்படுவோம், ரொம்ப அன்பாக அரவணைப்பாக இருப்போம்ல, அப்படி தான் அவர் பண்ணுறாரு. அதில் வந்து எந்தவித உள்நோக்கமும் இருக்கிறதா நமக்கு தெரியவே இல்லை. அப்படி அந்த இடத்துல பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவருடைய ஏஜ், அவர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கார். ஸோ அவர் வந்து அப்படி ஒரு இழிவான செயலை செய்யவே மாட்டார். அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க வர்றாங்க, அவங்க ஒரு வெற்றி கழிப்பில் வர்றாங்க, அவங்கள மகிழ்விக்கும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். அதை வந்து ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்குறது இருக்குல்ல, அது ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் கூட அதை கண்டிச்சிருக்கிறாங்க. பல அரசியல் தலைவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. விஜயை பிடிக்காதவர்களே வந்து கண்டிக்கிறாங்க. என்னங்க இது இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதை போய் இப்படி ஒரு பார்வை பார்ப்பீங்களா நீங்கள்? எப்படி உங்களால் இப்படி மனசு வந்துச்சுங்கிற அளவுக்கு வேல்முருகனை விமர்சனம் பண்ணுறாங்க. பட் அவர் வந்து அதற்காக வருத்தப்பட்டதா தெரியல. பட் இந்த மாதிரி அவர் பேசக்கூடாது, எதிர்காலத்தில் கூட பேசக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஊக்கம்ங்கிறத உங்களை வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிச்சா ஊக்குவிக்கிறவனும் தேக்கு வைப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ நீங்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு செய்கிற ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஒரு சின்ன பாராட்டு, இது வந்து அவனை எங்கேயோ கொண்டு போயிடும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு திரையில் பார்த்து பரவசப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ நம்மளை நேராக கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு, இன்றைக்கி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பல பேர் வந்து விஜயோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு அலைகிறவங்கலாம் எனக்கு தெரியும். பல வருஷமாக அலைகிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும். அவர் அனுமதிக்கவும் மாட்டார். ரொம்ப ரேராக தான் வந்து அவர் இந்த ஃபோட்டோ செஷனுக்கு வர சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அவராகட்டும், இன்னும் பெரிய ரஜினியோ அஜித்தோ எல்லாருமே அப்படி தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி வந்து அவங்களோட டின்னர் சாப்பிட்டு அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு மெனக்கட்டு ஒரு நாள் 2 நாள் அவர் ஒதுக்கி ஒரு வேலை செய்கிறாருல்ல, அப்போ அதை ஏன் இவ்வளவு கொச்சையாக பார்க்கணும்? அது வேல்முருகனை செஞ்சது தவறுன்னு தானே. இல்லை, இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி கூட. அதாவது முதல்ல போன ஆண்டு வந்து வெற்றி பெற்ற ஒரு மாணவி, அந்த மாணவியுடைய சகோதரர் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து அந்த போன மேடையில் ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து அவர் கிடைக்கல. என்னென்னா இத்தனை நபர் தான் அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போது அந்த ஒரு விஷயங்களில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தடவை அவர் தேர்வு எழுதி அவர் வெற்றி பெற்றுறாரு முதல் மாணவனா. இந்த செய்தி ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஸ்டேஜில் அவர் ஏறி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி. ஒரு வகையில் இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் ரசிகர் ஒரு பக்கமாக இருந்தாலும், ஒரு புறம் வந்து அவர் படித்து ஒரு விஷயத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போகணும், நான் ஃபோட்டோ எடுக்க போகணும்னு ஒரு ஊக்கமான ஒரு விஷயம் இருந்தது பார்த்தீங்களா? அந்த ஒரு வீரியத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ யாரையோ ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறாரு. அதை வந்து ஏன் அவங்க கொச்சையாக பார்க்கணுங்கிறது தான் நமக்கு புரியும். உண்மையில பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி கோரிக்கைகள் நியாயமானது. நீ என் படத்தை ரிலீஸ் பண்ண உள்ள, நான் உன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறது ஒரு பதிலடி தான். இப்போ அந்த படம் வந்து நிறைய கருத்துக்களை பேசுது. எப்போவுமே கோபி நாயனார் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்கிறவர். அவருடைய படம் பேசுகிற புரட்சிங்கிறது தனியாக இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக லியோ படத்தில் ஒரு 1600லேருந்து ஒரு 2000 பேரை ஆட வச்சாங்க ஒரு பாட்டுக்கு. அது எந்த வகையிலையும் படத்துக்கு பயன்படலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடுற ஒரு 3-4 பேர் தான் தெரியும் உங்களுக்கு. பின்னாடி இருக்கிறவங்களாம் தெரிய போகிறதே கிடையாது. இதுவரையும் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். இவரோட படமும் இப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிட்டாரு. ஆகும்பா அப்படின்ற ஒரு அடிச்சும் சொல்லிட்டாரு. சரி, அடுத்த 2ஆம் பகுதியில் ஒரு விஷயத்தை, இந்த படத்தை பற்றி தொடர்ச்சியாக ஒன்று சொல்ல போகிறாரு. அது என்னன்றதை 2ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க.